பிரைஸ் லார்ட். தேவ மக்களே, இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாருங்கள், கர்த்தரை பாடி நாம் கீர்த்தனம் செய்வோம். அவருடைய பிரசன்னத்தை நாடுவோமா? அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். நாம் பலவான்களாக நிற்க முடியும், செய்து முடிக்க முடியும். ராஜா, உன் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜா, உன் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் உம்மை, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இருதயத்தை உயர்த்தி ஆராதிப்போம். உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இயேசுவே, பிரசன்னத்தை போடுப்பா. இன்னும் உம்மை அறியனுமே, நான் இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி உம்மை சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்றீங்களா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். மெஸ்ஸுவே, உங்க தேவ பிரசன்னம் எனக்கு போதும்பா. அந்த பிரசன்னத்துல தான் நான் உண்மை இன்னும் அறிய முடியும். நான் உங்களை அறிஞ்சாதான் எனக்கு புத்தி உண்டாகும், தெளிவு உண்டாகும். நான் வாழ்றதுல அந்த நோக்கத்தை அறிய முடியும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்க இடத்துல இருதயத்தை உயர்த்தி தேவ பிரசன்னத்துல, இயேசுவே எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்குறீங்களா? ஓ, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆமே. கர்த்தர் இன்னைக்கு மனக்கண்களை திறப்பார். தைரியம் உண்டாகும், இருதயத்தில் ஸ்திரத்தன்மை உண்டாகும்.
ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இருந்தவனுமாக குடும்பங்களுக்காக ஜெபணுமா? நிறைய குடும்பங்கள்ல குழப்பம், நிறைய குடும்பங்கள்ல பணத்துக்காக அவங்க குணமே மாறிடுது. சிறு பிள்ளைகள்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்துடுறாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரே நன்மை செய்ய முடியும். இந்த நல்ல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், தயவு செய்வார், இரக்கம் செய்வார். ஓ நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளைகளாகி எங்களை நீங்க தொடுங்கப்பா. எங்களுக்கு நீங்க வேணும். உங்களுடைய தொடுதல், ஓ தேங்க்யூ ஜீசஸ், அதை நாங்கள் உணரணும்ப்பா. ஹல்லேலூயா. உள்ள அநேக காயங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், பற்றாக்குறைகள், சொந்த மக்களே அவமானப்படுத்துறது, தூக்கி வீசுறது தாங்க முடியலையப்பா. ஊழியத்தில் அவமானம், ஓ ஜீசஸ், இயேசுவே நீர்தானப்பா எங்களுக்கு சமாதான காரணர். இன்னைக்கு யாரு கைவிட்டாலும் சரி, நீங்க கைவிட மாட்டீங்களே. இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாம் அநியாயத்துக்கு துணை போலாம், அவங்களுக்கு பக்க பலமா இருக்கலாம். எங்களுக்கு யாருமே இல்லை, ஆனா எங்களுக்கு நீர் இருக்கிறீர். நீர் இருந்தால் போதும். எந்த அவமானம், எந்த போராட்டம், எவ்வளவு பெரிய மலைகள் இருந்தாலும் சரி, அதை பதறாக்கி எங்களை வெற்றி சிறக பண்ணுவீரே. ஆமென். எங்க குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். நல்ல ஞானத்தை தாங்க, கிருபை செய்யுங்க. அநேகர் பிள்ளைகளை வச்சுட்டு நான் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறேன், இவங்களுக்கு ஒரு படிப்புக்கு தேவை இருக்குதே, உங்களுடைய திருமண காரியங்கள் இருக்கே, இன்னும் என் பிள்ளைனுடைய திருமண காரியங்கள் கை கூடி வரலையே, ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இன்னும் வேலை கிடைக்கல, எத்தனை இன்டர்வியூ, எத்தனை கம்பெனிஸ் ஏறி இறங்கியாச்சு, ஏன் பதில் வரவில்லை? என் தலையெழுத்து அதுதானா? அவமானம் தானா? இல்லை இல்லை. நாங்கள் அவமானம் பெறக்கூடாது, தரித்திரம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் நீர் அன்னைக்கு தரித்திரராக்கப்பட்டீர். அன்னைக்கு உங்களுக்கு எல்லா அவமானத்தையும் நீங்க சுமந்தீங்க. உங்களை கேலி கிண்டல் பண்ணாங்க. இது எது கிடையாலும் எங்களுடைய அவமானத்தை எல்லாம் நீங்க சுமந்தது கிடையாலும் நாங்க சுமக்க கூடாதுன்னு அந்த கல்வாரியிலே மாபெரும் அன்பை காண்பித்தீரே. அந்த அன்புக்கு ஈடாக இணையாக இந்த பூமியிலும் சரி, எந்த உலகத்திலும் சரி கிடையாது. நீர் மாத்திரமே. அப்பா, இன்னைக்கு வேலைக்காக கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழி ஏற்படுத்தி தாங்க ராஜா. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, அவங்க பெற்றோர் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை என்னை செய்ய போகிறேன். சில பேருக்கு இன்னும் கற்பத்தின் கனி உண்டாகலை. 2 வருடம் ஆயிட்டு, 4 வருடம் ஆயிட்டு, 10 வருடம் ஆயிட்டு. அநேகர் என கர்த்தர் மறந்துட்டாரா? இல்லப்பா, உங்களுக்கு மறக்க தெரியாது, உங்களுக்கு மறக்கவும் தெரியாது, நீங்க விட்டும் கொடுக்க மாட்டீங்க, நீங்க பொய் பேச மாட்டீங்க, பொய் பேச வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்க சொன்னீங்க எல்லா நல்ல ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருதுன்னு. Every gift come from
the father's house. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உங்களுடைய வீட்டிலிருந்து அந்த கற்பத்தின் கனி உண்டாகட்டும். அநேக சபைகளுக்காக ஜெபம் பண்றோம், ஆத்துமாக்கள் இல்லை. அநேக சபைகள் தேவனை விருத்தி அடையல, வளர்ச்சி அடையல. அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஊழியத்துல கனி பார்க்க முடியல, முன்னேற்றத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த காலவேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ சக்கினா மேக மகிமை பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இந்த தடைகள் நீங்கட்டும் அப்பா. கிருபை செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தோடு, எனக்கு நன்மை உண்டாகுமா, வழி பிறக்குமா. பல தேசங்கள், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட், யூகே, துபாய், சிங்கப்பூர், அயர்லாந்து, சவுதி அரேபியா. Thank you, Jesus. Hallelujah. இனமாக இந்திய தேசத்துல பல இடங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையும் நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். எல்லோரையும் நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பது உண்மை அல்லவா? பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை ஏற்படுத்துவீராக. மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்க தேசத்தில் இருக்கிற மிஷனரிகள், அந்த ஊழியக்காரர்களுடைய கால்கள் எவ்வளவு அழகான கால்கள், மலைகள் மேலே ஏறி போய் சுவிசேஷத்தை அழைக்கிற சொல்லுகிற அந்த மக்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அவர்களுக்கு பலப்படுத்துங்க, தடைகளை எடுத்து போடுங்க, அவங்களுடைய தேவையை சந்திங்க ராஜா. சிறு பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய ஞானத்துக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக, மனுஷ தயவுக்காக, காருண்யத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் செய்யுங்க. ஓ ஷல்லா பாதி மூரபாலபா, ஓ ரகாதி மஷல்லா பாதி. அநேக வாலிப பிள்ளைகள், அவங்க படிப்பு விஷயமா அப்படியே ஒரு தடை இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர். கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீராக நீர் மாற்றப் போகிறீர். சோத்ரன், இப்பொழுது இந்த காலவெளியிலே ஒரு வேத வார்த்தையை எங்களுக்கு ஆதாரம், சத்தியம், எங்களை பலப்படுத்துங்கப்பா. வாஞ்சிக்கிறோம், கிருபை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலவெளியிலே நம்மத்திலே செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஆதாரமாக எடுத்து நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க தேவ சமூகத்தில் உங்களை இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் இடத்துல அர்ப்பணிச்சிங்க. கர்த்தர் சொல்ற பதிலை கேளுங்க. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அம்மே, புதிய காரியத்தை செய்கிறார். கவனிங்க, அது இப்பொழுதே தோன்றும். ஏதோ 2 நாள் கழிச்சு இல்ல, சில காரியத்தை நான் சரி பண்ணிட்டு இல்லை. கர்த்தர் சொல்றாரு இப்பொழுதே தோன்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்தெந்த இடத்துலலாம் என்னோட தோல்விகள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறேன். ஆமென், சோத்திரன். அந்த புதிய காரியம் தோன்றும், பழையவைகள் ஒளிந்து போகும். சொல்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும்.
கவனிங்க, இந்த வார்த்தையில் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருது? Behold, I will do new things, now it shall spring forth. இப்போவே அதை ஆரம்பிக்குதான். இப்போவே ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வந்துட்டு பாருங்க, now it shall spring forth. ஒரு ஊற்று தண்ணி வரும் பாருங்க, அப்படி திடீர்னு அப்படி பதப்பதன்னு வரும். அப்படியே என்ன பண்ணும்? தண்ணீரால் அந்த இடத்த நிரப்பும் பாருங்க. ஊற்று தண்ணீர் திடீர்னு தான் நம்ம பார்க்க முடியும். திடீர்னு வரும். அவ்வளோ நேரம் அது ஒரு சாதாரண மண்மேடாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண இடமா இருக்கலாம். திடீர்னு ஒரு ஈரப்பதம் வரும், அப்படியே வந்துடும் பாருங்க. எப்படி திடீரென்று அது வருகிறதோ அதே போல கர்த்தர் இந்த புதிய காரியத்தை நமக்கு செய்கிறார். God is declaring that he will do something new and remarkable. கர்த்தர் இந்த வசனத்தில் எப்படி டிக்ளேர் பண்ணுறாருன்னா, அப்போ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது ரிமார்க்கபிள். அது எப்படின்னா மறக்க முடியாததாக இருக்கும். நீ நினச்சே பார்த்துருக்க மாட்ட, நான் செய்கிறேன்றார் அந்த புதிய காரியத்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கரங்களை தட்டுங்க. ஆமே. இட் ரெஃபர்ஸ் காட்ஸ் பவர் டு பிரிங் சேஞ்ச். கடவுளுடைய வல்லமை ஒரு மாறுதலை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி என் வாழ்க்கை மாறும், இது நடக்குமா நடக்காதா? உண்மையிலே நடக்காது. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட காரியம் பாருங்க, இச்சை அப்படிப்பட்ட காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வேதனை, இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான துயரங்கள் அப்படிப்பட்ட காரியம் மனுஷனை தாக்கி பிடிக்குது. ஆனால் தேவ வல்லமை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது மாற்றுதலை கொடுக்குது. அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கட்டும், கடவுளுடைய வல்லமை நம்மை மூடிக்கொள்ளும். ஆமே. பாருங்க எப்படி சேஞ்சஸை கொடுக்குது. ரெனியூவல் ஆர் ரெஸ்டோரேஷன். புதுசாக மாற்றுது, இல்லைன்னா அந்த பழசுல இருந்து ரெஸ்டோர் பண்ணுது, புதுசாக மாற்றுது. பழசுப்பட்டு கிடக்கலாம், அதை புதுசாக மாற்றுது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதான் செய்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி பழசுப்பட்டு கிடக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க தூசி தட்டணும் பிரதர். ஒன்றும் நடக்கலை. மாதம் ஓடிச்சிருச்சு, வருஷம் ஓடிட்டு ஒன்றும் நடக்கலை, ஒரு நன்மையை பார்க்க முடியல. கர்த்தர் சொல்கிறத நம்புறீங்களா? ரெனியூவல் பண்ணுறாரு, புதுப்பிக்கிறாரு, ரெஸ்டோரேஷன் உண்டாக்குறாரு. ஈவன் வென் பீப்புள் மைட் நாட் ஆன்டிசிபேட் இட். ஆமே. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ரெண்டாவது, shall he not know it? தமிழ் எப்படி வருது? இதை நீ அறியறியா? இதை நீங்கள் அதை அறியீர்களா? இது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றாரு? God changes his people to recognize and preserve this new work. அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் அவர் சேலஞ்சே எடுக்கிறாரு. அதனால தான் கேட்குறாரு, எப்பா இது உனக்கு தெரியாதா? ரெகக்னைஸ் பண்ணுப்பா, யோசித்து பார்ப்பா. நான் சேலஞ்ச் எடுக்கிறேன், நான் இதை செய்து முடிப்பேன் அப்படின்றது எதுக்கு ஆதாரமாக இருக்குன்னா, நம்மளை அலர்ட் பண்ணுறாரு. நீ இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு, வேதனையை பார்த்துக்கிட்டு, இதான் தலையெழுத்து, இது இல்லை, நான் செய்வேன், என்னுடைய வல்லமை, என்னுடைய சத்துவம், இதெல்லாம் நீ அறிஞ்சிருக்கியே, இது உனக்கு தெரியாதா? எனக்கு போதும் ஒரு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு, நம்மளை அலர்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் இந்த பக்கம் வா, அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காது, இங்கிட்டு வா. எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த காலவெளியில் தோல்வி, பிரச்சனை அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, வெளியில் வாங்க. மூன்றாவது, I will even make a way in the wilderness and rivers in the desert. ரொம்ப அற்புதமான காரியம். அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த வனாந்தரத்தில் வழி உண்டு பண்ண முடியும், இந்த அவாந்தர வெளியில் நான் ஆறுகளை கொண்டு வர முடியும். நம்புறீங்களா? அப்போ என்ன இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? The wilderness and desert represent a place of difficulty. ஒரு டிஃபிகல்ட், அது முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை தான் இந்த வார்த்தை மூலம் வெளிப்படுத்துகிறார். கண்டிப்பாக வனாந்தரத்தில் பாதை உண்டு பண்ணவே முடியாது. நீ அது லூஸ் சாயில் பாருங்கள்,
நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அது இறங்கிக்கிட்டே போகும். போட்டு கொஞ்ச நேரத்தில் பாதையே தெரியாது, பாதை உண்டு பண்ண முடியாது. ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், பாதையெல்லாம் மூடிடும். இது வனாந்தரத்தில் நடக்கிற காரியம். அதே போல தான் கவனிங்க, அவாந்திர வெளினா அது என்னன்னா, எதனால அவாந்திர வெளின்றாங்க, எப்படி அதை டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து ஒரு புல் பூண்டு ஒன்றும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல ஆழம் வர அது எப்படி இருக்குன்னா வெறும் மணல் மேடு, அவாந்திர வெளி. ஃபுல்லாக நீங்கள் தோண்ட தோண்ட என்னன்னா மணல் தான் வரும். அது சாத்தியமே இல்லை. ஈரப்பதமே இல்லாததுக்கு பேர் தான் அவாந்திர வெளி. அந்த அவாந்திர வெளியில் கட்டடம் கட்டுறதை யோசிப்பாங்க பாருங்க. ஏன்னா இறங்கிக்கிட்டே போகும் கட்டடம். அது ஒரு மாதிரி லூஸ் ஆயில், அது புரோஜனமற்றது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் சில விஷயம் புரோஜனமற்றதாக இருக்கலாம், முடியாமல் போயிட்டு எத்தனையோ முயற்சி எடுத்து தோற்று போயிட்ட, பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் நான் the God's promises that even in the most challenging or hopeless situation, நம்பிக்கையே இல்லை, முடியவே முடியாதுன்னா நான் செய்கிறேன்றார், கர்த்தர் செய்கிறேன்றார். கரங்களை தட்டுங்க. ஆமே. He will make a way forward. முன்னாடி போகிறதுக்கு தான் வழி தரப்பார் ஒழிய பின்னாடி போகிறதுக்கு வழி திறக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. அதனால தான் பாருங்கள், சில வாக்கு தத்துவத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இனி நீ இந்த எகிப்தனை பார்க்கவே மாட்டேன்னாரு. ஏன்னா ஃபார்வேர்டு தான், பேக்வேர்டு கிடையவே கிடையாது. பின்னாடி வந்துடாத, முன்னாடி போய்கிட்டே இருக்கு. நீ முன்னாடி போனால் தான் அங்கே காணான் இருக்கு. பின்னாடி வர்றதை யோசிக்கிறார இல்லையா? அப்போ பாருங்க, கடவுள் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது என்னன்னா, நான் உனக்கு வழி திறக்கிறேன். அது எப்படின்னா ஃபார்வேர்டு, முன்னேற. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுமான்னு காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? செய்வார். இந்த அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எப்படி முடிஞ்சா அவங்க இவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் தான் செய்வார், அவரால் தான் செய்ய முடியும். எப்படி வேலை கிடச்சிரும். இந்த மாதம் இறுதியில் ஒரு வேலையில் போய் உட்காருவேன். ஏன் நாளைக்கே கிடைக்கும், ஏன் இன்னைக்கே கிடைக்கும். ஆமென். நம்புறீங்களா? அப்போ கவனிங்க, இதை கொண்டு வந்து நிறுத்தணும். கர்த்தர் எனக்கு வழி உண்டு பண்ணுவார், நான் முன்னேறுவேன். கடைசியா, it speaks to God's ability to bring life and hope where there seems to be none. இந்த வசனம் என்ன பேசுது? கடவுளுடைய தன்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தில் முழுசாக எதை பண்ணுதுன்னா, கர்த்தர் யாரு, அவரால் என்ன செய்ய முடியும், எப்படிப்பட்டவர் என்பதை, அந்த எபிலிட்டியை பிக்சர் பண்ணுது, தன்மையை பிக்சர் பண்ணுது. தயவு செய்து உங்களுக்கு யாராவது நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாமல் இருக்குது பாருங்க, அந்த மனுஷனை போல, அந்த மனுஷியை போல கர்த்தரை நினைச்சிடாதீங்க. இவர் அண்ட சராசரங்களை உருவாக்குனவர், சர்வ வல்லவர். இவரை பாருங்க, நம்பிக்கை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்கள் வழி வனாந்தரமாக அவாந்தர வழியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக அந்த வனாந்தரத்தில் பாதை உண்டு பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வனாந்தரத்தை, அந்த டிஃபிகல்ட்டை மாற்றுறாரு, வழி கொடுக்குறாரு. ரெண்டாவது, ஆறுகள்ன்றது எதை குறிக்குதுன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நிறையா இருக்குது. ஒன்று, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆறுகளை போல வந்து உங்களை நிரப்ப போகுது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கடைசியா, இந்த ஆறுகள் அவாந்தர வெளியில் வர்றதுக்கு அதை எதுக்கு அடையாளப்படுத்துறாருன்னா, அவருடைய அபிஷேகம் உங்களை வந்து நிரப்ப போகுது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் மனுஷனா நீ ஆகும்போது தான் நீ எல்லா சூழலையும் எதிர்கொள்ள முடியும் இல்லையா? கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார், நிரப்புகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நன்மையும் பாக்கியத்தையும் தெளிவையும் ஞானத்தையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.